வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒரு சிம்பிளான மெசேஜ் தான், ஒரு சாதாரண சிம்பிளான செய்தி தான். ஆனால் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் என்ன ஏக்கம் இருக்கிறது, என்ன தாகம் இருக்கிறது, எதை குறித்து நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள், எதை குறித்து நீங்கள் வருந்தி கொண்டு இருக்கிறீர்கள், எதை குறித்து சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார். ஸோ அவர் நிச்சயமாய் சரியான வார்த்தைகளை என்னுடைய வாயிலே வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் லூக்கா 1ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், அதிலே ஒரு அருமையான தம்பதியை குறித்து நாம் வாசிக்கலாம். சக்கரியா மற்றும் எலிசபெத். நீங்கள் எல்லாரும் இந்த சரித்திரத்தை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி அதை தான் குறித்து பார்க்க போகிறோம். வசனம் ஒவ்வொரு வசனமாக நம்ம இதை படித்து அதிலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறார் என்று கேட்க போகிறோம். யாராவது வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 1:5. போதும். ஸோ நம்ம இங்கே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்கரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இங்கே யாராவது சக்கரியான்னு இருக்கீங்களா? சக்கரியான்னு யாராவது இருக்கீங்களா இங்கே? சரி. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். எலிசபெத்னு யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சரி, அப்படி யாராவது பேர் வச்சு சக்கரியா இல்லை எலிசபெத் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக கொடுக்கலான்னு நினச்சி நான் எடுத்தோம். யாராவது இருக்கீங்களா? வாங்க. கர்த்தர் இந்த இன்றைக்கு வருகிற வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இல்லை வேறு யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா இன்னைக்கு? இல்லை திருமண நாள்? சரி, யாருக்கு இந்த புக்கு வேணும்? 2 புக்கு இருக்கு, வாங்க. கர்த்தர் அவங்களே ஆசீர்வதிப்பார். இன்னொன்று கடைசி ஒரு புக்கு இருக்கு, இங்கே அவங்களும் வராங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், அந்த சக்கரியா என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மனைவி யார்? எலிசபெத். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து வந்தவங்க, ஒரு சந்ததியிலேருந்து வந்தவங்க. அப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆனால் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக எல்லா கற்பனைகளின்படியும், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளையும் சரியாக வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் என்ன இல்லை? குழந்தை இல்லை. நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாடில் பவுல் மாத்திரம்தான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தினால நான் என்ன பண்ணப்பட முடியாதுன்னு, குற்றம் சாட்ட முடியாது. ஸோ பவுலுக்கு ஈக்குவலாக இருந்தவங்க தான் யார்? இந்த எலிசபெத்தும் சக்கரியாவும். ஆனால் அப்படி அவங்க ஆண்டவருக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை? அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாது இருந்தது. நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 400 வருஷமாக ஆண்டவருடைய வார்த்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் சகரியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு தான் கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாக கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக 400 வருஷம் என்ன இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. அது மட்டுமல்ல, இவங்க 2 பேருக்கும் வந்து ஆசாரிய சந்ததியில் வந்ததுனால இஸ்ரவேல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி, பழைய சரித்திரம் வந்து நன்றாக தெரிஞ்சிருந்தது. அப்போ அவங்களுக்கு யாரை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும்? ஆபிரகாம் சாராளை குறித்து நன்றதாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி இல்லாமல் இருந்தாங்க, பிள்ளை இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டது அவங்க நன்றாக அறிந்திருந்தாங்க. ஆனால் அந்த ஆபிரகாம் சாராளுக்கு என்ன இருந்தது?
வாக்கு தத்துவம் இருந்தது. ஆண்டவர் வந்து அடிக்கடி வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்கள வந்து ஒவ்வொரு முறை ஆபிரகாம் சந்தேகப்படும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை வரும், இல்லாட்டி அவர் நேரடியாக வந்து சொல்லுவார், நான் வந்து என்ன பண்ணுவேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நிச்சயமாக வந்து என்ன உண்டாகும், ஒரு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த சகரியா எலிசபெத்துக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே வரல. ஏன்னா 400 வருஷமா ஆண்டவருடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனத்துல யாருக்குமே கேட்கப்படாத ஒரு இருண்ட காலமா இருந்தது. நீங்க வேத சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவே இல்லை, எந்த தூதனும் வரல, எந்த தீர்க்கதரிசியும் ஆவினால் நிரப்பப்படலை, யாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கல. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்க கூடவே ஆண்டவர் வந்து அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமா இருந்தாலுமே அவங்க ஆண்டவர் என்ன பண்ணாங்க, சந்தேகப்பட்டாங்க, முறுமுறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்போ 400 வருஷம் ஆண்டவருடைய சத்தம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியாக வழி விலகி போற ஒரு மனமுள்ள இருதயம் உள்ளவர்கள். 40 நாள் மோசே மலையில போயிருந்தான். 40 நாள் மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு உடனே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு வந்து என்ன வேணும், நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கடவுள் எங்களுக்கு வேணும் தான் என்ன பண்ணாங்க, அந்த கண்ணுக்குட்டியை போய் செஞ்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் இருந்து வந்தவங்க தான் யாரு, இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணலை, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகலை. ஆண்டவரை விட்டு என்ன பண்ணலை, அவங்க வழி விலகி போகலை. நீங்கள் பாருங்க, ஒரு அவங்க இந்த காலத்தில் அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு ஊழியக்கார குடும்பத்தை போல தான் இருந்தாங்க. ஸோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கும் பொழுது அவங்களால ஊழியம் செய்ய முடியுமா, எந்த அளவுக்கு ஊழியம் செய்ய முடியும்? ஏன்னா எல்லாரும் சொல்லலாம், உங்களுக்கே குழந்தை இல்லையே, நீங்கள் போய் வந்து எப்படி மற்றவங்களுக்கு வந்து சொல்லுவீங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த மன கஷ்டத்திலும் அந்த காரியத்திலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க இருவரும் கர்த்தரின் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களா, நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஸோ இன்றைக்கும் இங்கே நிறைய சக்கரையா இருக்கிறீங்க, நிறைய எலிசபெத் இங்கே இருக்கிறீங்க. என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கலாம், நான் வந்து ஆண்டவருக்காக இவ்வளவு செய்கிறேனே, ஆண்டவருக்காக தான் நான் எல்லாமே செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் என்னுடைய பழைய வழிபாடுகளை விட்டு வந்திருக்கிறேன், தினந்தோறும் ரெகுலராக ஆலயத்துக்கு செல்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்களோட சண்டை இட மாட்டேங்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறார், உங்களோடு தான் கர்த்தர் வந்து இன்றைக்கு இடைப்பட விரும்புகிறார், உங்களுக்காக தான் வந்து என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக. ஸோ சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அடுத்தடுத்து என்ன நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். அதே தான் உங்களுக்கும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனதுகளையும் என்ன பண்ணுங்க, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வந்து இன்றைக்கு என்ன பண்ண போகிறார், உங்கள் வேண்டுதல்களுக்கான ஒரு முடிவை இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க போகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த சக்கரியா எலிசபெத் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கணவன் மனைவியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த சக்கரியாவை குறித்து நாம் என்ன அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த கால கலாச்சாரத்தில் வந்து குழந்தை இல்லை அப்படி என்றால் அது வந்து ரொம்ப ஒரு நிந்தையை உண்டாக்கும், ஒரு கேவலமாக பார்ப்பாங்க ஜனங்கள், ரொம்ப வந்து தாழ்த்தி பேசுவாங்க, சமுதாயத்தில் வந்து வாழ முடியாது. ஸோ சக்கரியா என்ன செஞ்சிருக்கலாம், அந்த எலிசபெத்தை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு மனம் முடித்திருக்கலாம். ஆனால் சக்கரியா என்ன பண்ணலை, அப்படி பண்ணலை. ஸோ இன்னைக்கும் கணவன்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன விரும்புகிறாங்கன்னா, மனைவியிடம் இருக்கும் குறைகளை வைத்து அவர்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம தள்ளி விட்டுறக்கூடாது, இல்லாட்டி அவங்களை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மளுக்கு இந்த சக்கரியாவின் வாழ்க்கை மூலமாக சொல்லுகிறார். நீ வந்து இது சரியில்லை, நீ சரியா சமைக்க மாட்டேங்கிற, நீ சரியா வேலை செய்ய மாட்டேங்கிற, உனக்கு ஜெபம் பண்ண தெரியல, உனக்கு ஊழியம் பண்ண தெரியல, உனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, யாரும் உங்கள் மனைவிகளை குறை சொல்லாதிருங்கள். ஏன்னா சக்கரியா வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவ்வளோ பெரிய குறை. நம்ம இங்கே பார்க்குறோம் 7ஆம் வசனத்தில் எலிசபெத் மலடியா இருந்தபடினால்தான் என்ன ஆகலை, குழந்தை உண்டாகலை. உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னாளுடைய வாழ்க்கையில பார்க்குறோம், அண்ணாவுடைய கணவன் என்ன பண்ணார், எல்கானா என்ன பண்ணாரு, அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதனால அடுத்து இன்னொரு பெண்ணை மனம் முடித்ததை பார்க்கிறோம். அவளுடைய சக்காலத்தை வந்து இவளை வந்து கொடுமைப்படுத்தலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சக்கரையை என்ன பண்ணல, அந்த மாதிரி தன்னுடைய மனைவியை தள்ளிவிடவில்லை. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் ஆண்களாகிய நமக்கு விசேஷமாக சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் மனைவியினிடத்தில் இருக்கும் குறைகளை வைத்து அவர்களை என்ன பண்ணாதீங்க,
கீழே தள்ளி விடாதீங்க, அவங்களை தள்ளி விடாதீங்க, அவங்களை புரட்சி எடை போடாதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இது நம்ம சகரியாவுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். அடுத்து எலிசபெத்தின் ஒரு அற்புதமான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத் எப்படி இப்போ யோபுவின் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் மனைவி என்ன செய்தால், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, யோபுவுக்கு இருந்த எல்லாம் இழந்த பொழுது யோபுவின் மனைவி என்ன செய்தால், நீர் கர்த்தரை என்ன பண்ணுங்க, சபிச்சுட்டு உங்களுடைய ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா, யோபுவின் மனைவி யோபுவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதா பார்க்கிறோம். ஆனா இங்க எலிசபெத் அப்படி என்ன பண்ணல, சகரியாட சொல்லல. சகரியாட நம்மளுக்கு நீங்க மாதந்தோறும் இல்ல வாரந்தோறும் ஆலயத்திற்கு சென்று ஆசாரிய முறைமையெல்லாம் கடைபிடிக்கிறீங்களே, அந்த நீங்க போய் வணங்குகிற உங்கள் தெய்வம் இஸ்ரவேலின் தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஒரு குழந்தையை தரலையே, அவரை விட்டுருங்க, இனிமேல் நீங்க இந்த ஆசாரிய ஊழியத்திற்கே போக வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. ஸோ அதுதான் நம்ம எலிசபெத் என்று கற்றுக்கொள்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அடுத்தவர்களை குறை சொல்வது என்ன ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எப்போ நம்ம குறை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறையை மறைப்பதற்காக என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை குறை சொல்லுவோம். யோபுவின் மனைவிட்ட என்ன இருந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யோபுவின் மனைவிக்கு யோபுவிடம் இருந்த அளவு விசுவாசம் கிடையாது. அவ பாக்குறா, யோபு டெய்லி ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, இதை இழந்துட்டோம் அதை இழந்துட்டோம் அப்படின்னு. ஆனா யோபுவின் விசுவாசம் என்ன பண்ணல, தளர்ச்சி அடையவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆண்டவருக்குள்ள. என்ன நடந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப தைரியமா இருக்கிறத பாக்குறோம். ஆனா அவளுக்கு படப்படன்னு அடிச்சுக்கிறது, அவளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ அவளுக்குள்ள என்ன குறை இருக்கிறது, ஒரு விசுவாச குறை இருக்கிறது. அந்த விசுவாச குறையை மறைப்பதற்காக என்ன பண்றா, யோபுவின் மீது போய் குறை சொல்றா. நீர் எதுக்கு இப்படி அந்த ஆண்டவரையே பிடிச்சு கொண்டு இருக்கிறீரு, அவரை விட்டுரு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இல்லை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட பிரச்சனை நடக்கும் பொழுது நீங்க ஏன் அடுத்தவங்க மீது எரிச்சு விடுறீங்க, இல்லை அடுத்தவங்க மீது கோபம் கொள்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குறை இருக்கும். நீங்க அடுத்த முறை கோபம் வரும்போது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது சகஜம்தான். எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வர்றது உண்மைதான். இல்லை, ஏன்னா உலகத்துல யாருமே சண்டை போடாம இருக்க முடியாது. ஸோ எல்லார் வீட்லையும் அது நடக்கிற விஷயம் தான். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளங்கிற ஒரு சண்டை வர்றது சகஜம்தான். அது வர்றது தப்பு இல்லை. ஆனா அதை நம்ம எப்படி டீல் பண்ண போறோம், எப்படி அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி அதை நம்ம சரி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு கோபமோ எரிச்சலோ இல்லை ஒரு அடுத்தவங்க மீது குறை சொல்லும், ஒன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், இல்லை எதுக்கு நான் இப்படி எரிச்சு விடுறேன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். அது நம்மளுக்கே தெரியாது. நம்மளை அறியாமலே அந்த குறையை மறைப்பதற்காக தான் நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க மீது போய் பாயிரும், அடுத்தவங்க மீது என்ன பண்றோம், குறை சொல்றோம். ஸோ நீங்க அடுத்த முறை உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது கசப்பான அனுபவங்கள் நடக்கும் பொழுது தயவு செய்து என்ன பண்ணுங்க, வார்த்தைகளை விட்டு என்ன பண்ணாங்க, சண்டையை பெருசாக்காதீங்க. ஆனா என்ன செய்யுங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க, நான் ஏன் கோவப்படுறேன், ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எதற்கு எனக்கு கோவம் வருது, ஏன் திடீர்னு நான் இப்ப எரிச்சலாகிறேன். இல்ல ஒருவேளை உங்க கணவர்னா உங்களை திட்டி இருக்கலாமா இருக்கும், முதல்ல அப்படி திட்டுறதுனால உங்களுக்கு கோவம் வரலாமா இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா இருந்து ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கிளீனா அந்த குறையை சுட்டி காட்டுவார். எதற்கு நீ இந்த மாதிரி கோவப்பட்ட. நிறைய நேரங்களில் நம்ம ஏன் கோவப்படுறோம்னா, நம்மளுடைய அடையாளத்துல பிரச்சனையா இருக்கும். அவங்க ஏதாவது நம்மளை சொல்லியிருப்பாங்க, உடனே நம்மளை அறியாமலே நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ஒரு சரியான அம்மா கிடையாது, நான் ஒரு நல்ல பிள்ளை கிடையாது, நான் ஒரு நல்ல கணவன் கிடையாது, நான் ஒரு நல்ல பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு நல்ல ஊழியக்காரன் கிடையாது அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்கிறதா நம்மளை அறியாமலே நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க மீது குறை சொல்றோம். ஸோ இதை நீங்க அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நீங்க சொல்லணும், இல்லை இது உண்மை கிடையாது, நான் ஒரு நல்ல அம்மா தான், நான் ஒரு நல்ல கணவன் தான். ஏன்னா கர்த்தர் என்னை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, இயேசு நமக்குள்ள வாழ்றதுனால நம்மளாம் யாரு தான், இயேசுவை போலதான் நம்மளும் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவை நேசிக்கிறாரோ அதே போலதான் உங்களையும் நேசிக்கிறார். நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி, தப்பு செய்யாதனாலும் சரி, அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு என்ன ஆகாது,
குறைந்து போகவே போகாது. இந்த அடையாளம் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் 2 வருஷம் முன்னாடி மனிதனின் அடையாளம் அப்படின்னு ஒரு செய்தி இங்கே தான் பேசினேன். ஸோ அதில் நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் அடையாளம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, யாருடைய வார்த்தையும் யார் உங்களை கோல் சொன்னாலும் சரி குறை சொன்னாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, அது வந்து உங்களை கோபப்படுத்தவே முடியாது. நீங்கள் வந்து அவ்வளோ உறுதியாக இருப்பீங்க உங்களோட அடையாளத்தில். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவங்க என்னை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து கருப்பாக இருக்கேன் இல்லை சிகப்பாக இருக்கேன், இல்லை நான் அழகா இல்லை அழகா இருக்கேன் அழகா இல்லை, எனக்கு வேலை இந்த வேலை தான் இருக்குது வேலை இல்லை, அதெல்லாம் வந்து உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. என் கணவன் என்னை இப்படி சொல்லிட்டாரு, நான் ஒன்றுக்குமே உதவாதவன் சொல்லிட்டாரு, இப்படிலாம் என்ன சொன்னாலும் சரி அது உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. எப்போ உங்கள் அடையாளம் என்ன, உங்கள் அடையாளம் என்னது, ஆண்டவருடைய பிள்ளை. எவர்கள் யாரெல்லாம் அவர்கள் யோவான நம்ம வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் அதை நம்புறீங்களோ இல்லையோ ஆண்டவர் உங்களை எப்படின்னு தான் பார்க்குறாரு, தம்முடைய சொந்த குமாரரும் குமாரத்தையுமா தான் பார்க்குறாரு. ஸோ அந்த அடையாளம் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எரிச்சல் அடைய மாட்டீங்க, யார் உங்களை என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, குறையை மறைக்கவே குறை சொல்லுகிறோம். சொல்லுங்க எல்லாரும், நம்மளுடைய குறையை மறைக்க தான் என்ன பண்ணுறோம், குறை சொல்கிறோம். ஸோ அடுத்த முறை குறை சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த ஞாபகம் வரணும், நான் ஏன் வந்து குறை சொல்கிறேன். ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா நம்ம உடனே அந்த தப்பை வந்து என்ன பண்ண மாட்டோம், ஓன் பண்ண மாட்டோம். ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம். உடனே என்ன பழியை யார் மேலே போடுவோம், அடுத்தவங்க மேலே போடுவோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம தான் குறை, நம்மகிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை மறைச்சு கொள்வதற்காக என்ன பண்ணுறோம், பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுவோம். இது வந்து நம்ம செஞ்ச தப்பு இல்லை, யார் ஆதியில் ஆதாம் ஏவாள் பண்ண தப்பு. அவங்க எப்படி அந்த ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு செஞ்சதுனால அவங்க உடனே என்ன பண்ணிக்கிட்டாங்க, போய் தங்களை அத்தி இலைகளினால் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மறைச்சிக்கிட்டாங்க. அப்போது ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஏன்பா நீ வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டேன்னு சொன்னா என்ன சொல்கிறான், நான் இல்லை ஆண்டவரே, யார் பண்ணா, நீர் கொடுத்த அந்த பெண்ணு தான் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டா, சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு. சரி ஏவாள்கிட்ட போய் கேட்டா அவளாவது ஒத்துக்கிட்டாளா, இல்லை அவள் என்ன சொல்றா, அந்த சர்ப்பம் தான் வந்து என்ன பண்ணிருச்சு, வஞ்சித்து விட்டது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே நம்ம மூடிக்கிறோம், நம்மளுடைய தவறுகளை வந்து நம்ம வந்து வெளியே சொல்ல வெக்கப்படுறோம். அந்த வெக்கம் எப்போ வந்து வந்தது, ஆதாம் காலத்துலேருந்தே வந்தது. ஆனால் அதெல்லாம் உடைக்க தான் யார் வந்தா, இயேசு வந்தார். அவர் வந்து நிர்வாணமாய் வந்து சிலுவையிலே தொங்கி அந்த வெட்கத்தை முறியடித்தார். நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ உங்கள் குறைகளை சொல்வதற்கு தயக்கமாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லலாம், முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து உண்மையாக இருக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, நான் இப்படி கோபப்பட்டதுக்கு காரணம் வந்து இப்படி வந்து நான் தனிமையாக உணர்ந்தேன், இப்படி வந்து நான் வந்து ஒரு நல்ல கணவனா இல்லையோ, ஒரு நல்ல மனைவியா இல்லையோ அப்படிங்கிற பயத்தினால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசி அதை வந்து நீங்கள் சரி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதற்கப்புறமாக நீங்கள் தைரியமாக உங்கள் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ சொல்லலாம், என்னால் இப்படி ஏன் நான் இப்படி கோவப்பட்டேன்னா இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கான தைரியமும் பலனும் வரும். ஸோ நம்ம நான் என்ன சொன்னேன், குறையை மறைக்கவே என்ன பண்ணுறோம், குறை சொல்லுகிறோம். ஸோ அடுத்த முறை நீங்கள் குறை சொல்லும் பொழுது இதை மனதிலே வைத்துக் கொள்ளும்படியாக நான் வந்து ஆசைப்படுகிறேன். அடுத்து நம்ம வாசிச்சுட்டே போகலாம் தொடர்ந்து. அப்போது 8:9 பார்த்தீங்கன்னா 8 வாசிங்க. சரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகரியா வந்து ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணலை, எலிசபெத்தை குறை சொல்லி அவளை என்ன பண்ணல, தள்ளி விடலை. ஸோ ஆண்களாகி நீங்கள் வந்து உங்கள் பெண்கள் உங்கள் மனைவிகள் மீது என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாமல் இருக்கும்படியாக நான் வந்து இந்த வேலையில் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எலிசபெத் எப்படி இருந்தால் யோபுவின் மனைவியை போல் இல்லாமல் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவர்களாக இருந்தார்கள். ஸோ அப்படி இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், சகரியா வழக்கமாக எப்பவும் செய்கிற மாதிரி ஊழியத்துக்கு போகிறான். அங்கே பார்க்குறோம், தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான் அப்படின்னு போட்டுருக்குது. இங்கே வந்து நம்ம தமிழ் பைபிளில் சும்மா சீட்டை பெற்றான் அப்படின்னு, இது வந்து ரெகுலராக அவன் வந்து செய்கிற வேலை போல அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. அவங்க என்ன போடுவாங்க, சீட்டு போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில்
சீட்டு குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஆசாரிய வேலையை உள்ளே போய் தூபம் காட்ட முடியும். அதற்காண்டி தான் சகரியா வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணப்படுறான். சகரியா பேரில் என்ன விழுந்தது, சீட்டு விழுந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ பேர் ஆசாரியர்களாக இருந்தார்கள்னா எவ்வளோ பேர், 20,000 பேர் இருந்தாங்க. 20,000 ஆசாரியர்கள் இருந்த பொழுது அன்றைக்கு சரியாக யார் பேரில் சீட்டு விழுந்தது, சகரியாவின் பேரில் சீட்டு விழுந்தது. ஸோ இன்னைக்கும் நீங்களும் நானும் சகரியாவை போல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன ஜெபத்துக்கு பதில் வரலாலும் சரி, விசுவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, 400 வருஷமா அங்க சத்தமே இல்லை, எனக்கு ஆண்டவர் பேசினாலும் சரி பேசாட்டினாலும் சரி, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் தந்தாலும் சரி பதில் தராவிட்டாலும் சரி, நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன உண்டாகுதுன்னா, இந்த 20,000 பேர்ல ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ண முடியும், அன்னைக்கு அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பக்கத்தில் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேவர், ஒரு கிருபை நம்மளுக்கு உண்டாகும். ஸோ இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த வியாபாரத்தெல்லாம் என்னால் செய்யவே முடியல, இவ்வளோ இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எதற்கெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தில் வாய்ப்பை வாங்கி தர ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அதற்கு எப்படி இருக்கணும், அவர் உண்மை உள்ளவர் என்று என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து இல்லை அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு இல்லாமல், எந்த அடையாளமே எனக்கு தெரியலனாலும், எப்படி சகரியா எலிசபெத் பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அப்படி நீங்களும் நாளும் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணப்படும், இப்படி வாய்ப்பே 20,000 பேர் ஒரு இடத்துக்கு போட்டி போட்டு வரும் பொழுதும் அங்கே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நாமத்தை உங்களுடைய பெயரை கனப்படுத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். 10ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ பார்க்க நான் ஏற்கனவே சொன்னபடி 400 வருஷம் என்ன இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, தூபம் காட்டுறதுக்கு அன்றைக்கு அந்த சர்வீஸ் இப்போ இங்கே நடக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, கூட்டமாய் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸோ அப்போ எப்படி சகரியா எலிசபெத் ஒரு தனி நபராய் ஒரு குடும்பமாய் ஆண்டவர் அங்கே இருக்கிறாங்கிற அறிகுறியே இல்லாத வேலையிலும் ஆண்டவரை ஒரு குடும்பம் நம்பிக்கொண்டிருந்ததோ அதே மாதிரி ஒரு கூட்டமான ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவரை விடாமல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பின்பற்றி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட கூட்டமாக தான் இந்த சபையை வந்து நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஆண்டவர் எப்படி வந்து தனியாக ஒரு சகரியாவுக்கு பேசுறது போல உங்களுக்கு பேசுகிறார், தனியாக ஒரு எலிசபெத்துக்கு பேசுறது போல உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சபையாக கூட்டமாய் எப்படி ஆண்டவர் எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாத காலத்திலும் எந்த ஒரு அடையாளம் இல்லாத காலத்திலும் ஆலயத்திற்கு கூட்டமாய் வந்து வழிபட்டு கொண்டிருந்தார்களோ அதே போல் நீங்களும் ஒரு கூட்டமாய் நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், இந்த சபைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கலாம், இந்த ஊரின் ரட்சிப்புக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே பார்க்கல, எந்த விதமான ஒரு மாறுதலும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டே இருக்கிறீங்க பாருங்க. ஆனாலும் மற்ற எந்த கூட்டம்னு சொல்லணும் வந்து முதல் ஆளாக நிற்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாய் வெளியே வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அப்படி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம அடுத்து வர்ற வசனத்தில் பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க, 11 வாசிங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப எத்தனை பேர் நீங்க வந்து தூதனை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனமாவான் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். வேதத்துல மட்டும்தான் நடக்கணும் இல்லை, என் வாழ்க்கையிலும் நடக்கும், இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்தாதான் நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை
வந்து பார்க்க முடியும். அதுக்காக நம்ம தூதனை கட்டாயம் தரிசிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய நடத்தை சரியா இருக்கும் பொழுது நிச்சயமா பல இந்த மாதிரியான தரிசனங்களும் பல அற்புதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆமென். தூதன் அவனை நோக்கி என்ன சொல்றான்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எல்லாரும் சொல்லாமா? சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். எலிசபெத்தே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் இந்த செய்தியை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நான் நினச்சது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையா, அந்த ஒரே பெரிய வெளிப்பாடோ எது இருந்த மாதிரி இல்லையா, அந்த ஒரே சாதாரணமான ஒரு செய்தி மாதிரி தான் இருக்குது. இதை தான் நான் வந்து நாளைக்கு பேசணுமா அப்படின்னு யோசிச்சு கொண்டே தான் வந்திருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வாசித்த வேத பகுதியில் என்ன வாசித்தோம்? யாபேசின் ஜெபத்தில் கடைசி அந்த 1 நாளாகமம் 4:10 கடைசி பாகத்தை வாசிங்க. அதில் என்ன வாசித்தோம்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க கன்ஃபர்மேஷன். இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுகிறது? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பவே நான் வந்து உறுதியாயிட்டேன். ஓகே, நான் போய் இந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு வந்தாலே போதும், என்ன ஆயிரும், ஆண்டவர் நினைச்சது நிறைவேறிடுச்சு என்று நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தையை ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்குறார். ஸோ இங்க பார்க்கிறோம், தூதன் வந்து என்ன சொல்றார்? சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கே இது வந்து ஒரு வெறும் சகரியா எலிசபெத்திற்கான ஒரு பதிலாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி வந்து அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் தான் இருந்தது, அவங்களுக்கு வந்து அநேக நேரம் அழுது ஜெபித்திருப்பார்கள். அதற்கு ஒரு பதிலாக என்ன வருது? இந்த பதிலை நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்கும், அவனுக்கு என்னன்னு பேரிடுவீங்க? யோவான் என்று பெயரிடுவீர்கள் என்று பார்க்கலாம். ஆனால் இது ஒரு தனி ஜபத்திற்கோ, சகரியாவின் தனி ஜபத்திற்கோ இல்லை சகரியா எலிசபெத் ஒரு குடும்பமாய் ஜெபித்ததுனால் அந்த பதில் மாத்திரம் அல்ல, ஒரு கூட்டத்திற்கே வந்து அந்த வெளியில் ஒரு கூட்டமாக இந்த ஜெபிச்சாங்க பாருங்க. எல்லா நாளும் எப்பெல்லாம் ஆலயம் வந்து கூடுதோ அப்பெல்லாம் வந்து அங்கே கூட்டமாக ஒரு கூட்ட ஜனங்கள் என்று ஜெபித்தார்கள் பார்த்தீங்களா? அவங்களுக்கும் இது வந்து ஒரு பதிலாக தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென். அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அப்போ அந்த கூட்டமா இருக்கிற ஜனங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் தான் யாரு? இந்த யோவான். உங்களுக்கு புரியுதா? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தனித்தனியா வந்து ஒரு பதில் யாரு? யோவான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை, அவனுடைய குழந்தையா யார் வந்து பிறக்க போகிறான்? இந்த யோவான் பிறக்க போகிறான். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டமா வந்து ஒரு ஜனங்கள் வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க. எப்படியாவது உடைய வார்த்தையை கேட்கணும், 400 வருஷமா சத்தமே இல்லை, ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு வந்து ஒரு எழுப்புதல் வேணும், ஏதாவது உங்களுக்கு மேசியா சீக்கிரமா வரணும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு பதிலாகவும் யார் தான் வருகிறார்? இந்த யோவான் வர்றான். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். அது மாத்திரமல்ல, 17 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னாக நடப்பான் என்று சொல்லுகிறார் என்றான். ஸோ நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் கர்த்தர் இந்த சபைக்கு அதை தான் சொல்றார். உங்களுடைய தனி ஜபங்கள் என்ன? இது இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சகரியா தேவதூதனை நோக்கி நான் என்ன சொல்றான்? இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவனாக இருக்கிறாளே என்றான். அது சொல்லப்போனால் சகரியா வந்து இப்படி ஒரு ஜபம் பண்ணாமாங்கிறதே என்ன பண்ணிட்டான்? மறந்து போயிட்டான். அவன் வந்து குழந்தைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் ஒரு கட்டம் வந்தவொடனே சரி, நம்ம வந்து என்ன ஆகிட்டோம்? வயதுள்ளவர்களாயிட்டோம், முதிர்ந்தவர்களாயிட்டோம், இதற்கு மேலே சயின்டிஃபிக்காக சாத்தியமே கிடையாது, நம்மளுக்கு குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தவன என்ன பண்ணிட்டான்? குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறதை என்ன பண்ணிட்டான்? நிப்பாட்டிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை? மறக்கலை. அவன் என்னைக்கோ செஞ்ச ஜெபம் தான், அதை என்ன பண்ணலை? ஆண்டவர் மறந்து போகலை. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் சொல்கிறார். நீங்கள் நிறைய ஜெபங்களை செஞ்சுட்டே இருந்தீங்க, ஆனால் ஒரு காலகட்டம் வந்தோடனே சரி, இதுக்கு மேலே நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று உங்கள் வயது
நேரத்தில் அதை மீறி போயிருக்கலாம், இல்லைன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்திருப்பீங்களா இருக்கும். உங்களுக்கு வந்து காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இருக்கும். ஏன்னா தேவை அவ்வளோ பெரிய தேவையாக இருக்கும். நீங்கள் வாங்குற சம்பளம் அதற்கு பத்தாதா இருக்கும். இந்த இடத்துக்குலாம் நம்மளால் போகவே முடியாது, இப்பேற்பட்ட நிலைமைக்கு நம்மளால் வரவே முடியாது இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஆனால் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஜபத்தை என்ன பண்ணிட்டீங்க, நிப்பாட்டிட்டீங்க. ஆனால் மறந்து போன ஜபங்களுக்கான பதில்களை கர்த்தர் இன்றைக்கு தருவேன் என்று வாக்குப்படுகிறார். ஆமே. என்னென்ன ஜபங்களை நீங்கள் மறந்து போயிருந்தாலும் நீங்கள் வாயினாலே நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரு ஏக்கத்தில் நினச்சிங்க பாருங்க, அந்த ஜபங்கள்லாம் எங்கே இருக்கு, பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே அது எப்படிப்பட்ட தூபங்களாய் ஆட்டிக்கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா அவர் நம்முடைய கண்ணீரை தான் என்ன பண்ணி வைக்கிறாராம், துருத்தியிலே சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நீங்க எதெல்லாம் ஜெபிச்சிங்களோ நீங்களே அதை மறைந்து போயிருந்தாலும், எப்படி சக்கரியா மறந்து போயிருந்தானோ அப்படி நீங்களே மறந்து போயிருந்தாலும் நான் அதை மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ தனியாக ஜபத்திற்கு பதில் யாரு, யோவான். ஸோ இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, தனியா நீங்க என்னென்ன ஜபங்களை வச்சிருக்கிறீங்க, அந்த ஜபத்திற்கு கர்த்தர் உன் வேண்டுதல் என்னப்பட்டது, கேட்கப்பட்டது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்ல, குடும்பமா நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். குடும்பமா என்னென்ன ஜபங்கள் நீங்கள் ஜெபித்திருந்தாலும் அதற்கும் என்ன ஆண்டவர் பதில் சொல்றாரு, உன் வேண்டுதல், உங்கள் வேண்டுதல், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஜெபித்த வேண்டுதல் என்ன பண்ணப்படும் சொல்றாரு, கேட்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, சபையாக நீங்கள் வந்து கூடி ஜெபித்திருப்பீர்கள். எதற்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ அதுவும் என்ன ஆகும்னு சொல்றாரு, நிறைவேறும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமே. கடைசியாக நம்ம இந்த இதை வாசிச்சு முடிக்கலாம். 19 வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். 20 வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். ஆமென். நமக்கு வரும் ஆசீர்வாதத்தை முதல்ல தடை செய்வதற்கான வல்லமை யார்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம வாய்க்கு தான் இருக்கு. நம்மளுக்கு வர ஆசீர்வாதத்தை யார் தடை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிசாசுனால தான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனால தான் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, செய்வனை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இல்லை, நம்மளுடைய வாய் தான் என்னது நம்மளுக்கு எதிரி. நம்ம சொல்ற ஒவ்வொரு நெகட்டிவ், ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக பேசுகிற எல்லாமே என்ன பண்ணும், நம்மளுக்கு வர ஆசீர்வாதத்தை தடை செஞ்சுட்டே தான் இருக்கும். நான் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், இல்லை என் பிள்ளை நம்ம திட்டம் பாருங்க, உதவாக்கிற, இல்லை ஆடு மாடு குரங்கு அப்படின்லாம் திட்டம் பாருங்க, அதெல்லாம் என்னதான் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில பழிக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம மரணமும் ஜீவனும் எங்கே தான் இருக்கு, நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு. ஸோ அதை நான் சகரியா 18ஆம் வசனத்தில் கேட்குறான், நான் இதை எதனால் அறிவேன், நான் வந்து வயது சென்றவன் ஆகிட்டேன், சயின்டிஃபிக்காக இது வந்து பாசிபிளே கிடையாது, இது வந்து நடப்பதற்கு எந்த சாத்தியமும் கிடையாது. எப்படி வந்து நான் இவ்வளோ வயசான பிறகு எங்களால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு கேட்குறான். இஸ்ரவேல் அவன் வந்து ஒரு சூப்பர் இஸ்ரவேல் ஆண்மகன் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்திட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போனாலும் என்னதான் கேட்டாங்க, எங்களுக்கு அடையாளம் வேணும் தான் கேட்டாங்க. ஸோ அதற்கு அடையாளமாக காபிரியேல் என்ன சொல்கிறான், அடையாளம் தானே வேணும், சரி இனிமேல் நீ என்ன பண்ண மாட்ட, பேசவே மாட்ட, ஊமையாகவே இரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு பேசவே மாட்ட, ஊமையாகவே இரு, இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் அப்படின்னு சொல்லி விடுறான். ஸோ இன்னைக்கும் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் நிஜமாலே எனக்கு நடக்குமா, இவ்வளோ நாள் நான் ஜோம் பண்ணி செய்யாத ஆண்டவர் இன்னைக்கு மட்டும் பெருசாக செஞ்சிருவாரா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். அப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளத்தை தேடாத, என் வார்த்தையை நம்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடையாளத்தையே தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. சரி, அடையாளம் வந்து நம்ம இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து ஆண்டவரை அப்போதான் அறிய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சரி, நம்ம வந்து சில அடையாளங்களை கேட்பது நல்லது, உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆனால் அப்படியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ள முதிர்ச்சி அடைய ஆண்டவரை அறிய நம்ம என்ன பண்ணணும், அடையாளத்திற்காக ஓடக்கூடாது. ஏன்னா இயேசு பாருங்க, எங்கேயாவது அற்புதம் செய்வதற்கு முன்பதாக எனக்கு அடையாளம் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? இல்லவே இல்லை. பிதாவே எனக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுங்க, இன்னைக்கு நான் போய்
போய் இந்த குருடனை வந்து சுகமாக்க போகிறேன், எனக்கு ஏதாவது அடையாளம் கொடுங்க, நான் போய் ஜோம் பண்ணுறேன், கை வச்சு ஜோம் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் வந்து அடையாளம் கேட்கவே இல்லை. ஏன்னா தன்னுடைய அடையாளம் என்ன என்பது அவர் நன்றாக அறிந்திருந்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்ற அடையாளத்தில் அவர் உறுதியாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணலை, பிதாவாகிய தேவனிடத்துல அடையாளத்தை கேட்கவே இல்லை. ஸோ நீங்களும் நானும், நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறந்திருக்கிற எதுவும் என்ன செய்யும், உலகத்தை ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அப்படிங்கிற அந்த அடையாளத்திலே நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆண்டவரே எனக்கு அடையாளம் காட்டுங்க, நான் இங்கே போகிறேன், இந்த வசனத்தை எனக்கு என்ன பண்ணுங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நான் செய்வேன் அப்படின்னு வந்து கேட்கறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் புதுசாக ரசிக்கப்பட்டீங்க முதல்ல அப்படி இருக்கிறீங்கன்னா ஓகே, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருக்குள் வளர வளர அவருக்குள் முதிர்ச்சி அடையும் பொழுது என்ன பண்ணணும், இந்த அடையாளத்தை தாண்டி, ஏன்னா சகரியா பார்த்தீங்கன்னா காலகாலமாக ஊழியம் செஞ்சுட்டே தான் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தெரியும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளத்தை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அதுக்கு அதை அடையாளத்தையும் செய்தார், அதுக்கு மேலே வந்து செய்தார். அதெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் அவன் என்னதான் பண்ணுறான், அடையாளத்தை தான் கேட்குறான். ஆனால் அதனால தான் அந்த தூதன் என்ன சொல்கிறான், ஊமையாக இருக்கிறதா என்னது உனக்கு அடையாளமே, வருகிற ஆசீர்வாதத்தை நீ கெடுத்து போட்டக்கூடாது, அதனால நீ ஊமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் நீங்கள் இப்போது உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என் வேண்டுதல் கேட்கப்படுமா அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் நான் விசுவாசிக்கிறேன், ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அது இந்த வார்த்தையை தான் கொடுக்குறார். அடையாளத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறாரே, இந்த வார்த்தை தான் உனக்கு அடையாளம், என்னுடைய வேதம் தான் உனக்கு அடையாளம் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சகரியா அப்படின்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நினைத்தருளினார். சகரியானா என்ன, கர்த்தர் நினைத்தருளினார். எலிசபெத்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது, ஒரு கணவன் மனைவியும் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிறார். சகரியானா கர்த்தர் நினைத்தருளினார், எலிசபெத்னா உடன்படிக்கை. அப்போ ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும், கர்த்தர் உடன்படிக்கையை நினைத்தருளினார். ஆமென். ஸோ இன்னைக்கும் இந்த வார்த்தை தான் கொடுக்குறார். இங்கே இருக்கிற சகரியாவாகிய ஆண்கள் அனைவருக்கும் கர்த்தர் அதை தான் சொல்றார், நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், நினைத்தருளிருக்கிறேன், நான் உங்களை நினைத்திருக்கிறேன். அதே போல இங்கே இருக்கிற எலிசபெத் உங்களை எல்லாருக்கும் என்ன சொல்றாரு, உன்னோடு பண்ணின நான் அந்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ணல, மறக்கலை, அதை நான் நிறைவேற்றுவேன். ஸோ கணவனும் மனைவியுமா இந்த குடும்பமாய் நீங்கள் இணைந்து இருக்கிற உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய நான் அந்த உடன்படிக்கையை, உங்கள் குடும்பத்திலே செய்த அந்த உடன்படிக்கையை நான் நினைத்தருளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. சபையா இருக்கிற உங்களுக்கும் அதுதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அந்த உடன்படிக்கை, இந்த சபையோடு செய்த அந்த உடன்படிக்கையை நான் என்ன பண்றேன், இன்றைக்கு நினைத்தருள் இருக்கிறேன். அதை இன்றை முதல், இந்த நிமிடத்தின் முதல் உங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாம், கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான தருணம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் அந்த மறந்து போன ஜபங்கள். ஏனென்றால் கர்த்தர் விசேஷமாக அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ ஒரு விசை முதலாவதாக தனி நபர்களாக, எப்படி சகரியா தனியாக அவனுக்கு என்று ஒரு வேண்டுதல் இருந்தது, அந்த வேண்டுதலுக்காக அவன் ஜெபித்து கொண்டிருந்தானோ அதே போல தனியாக உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும், உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஜபம் செஞ்சுருப்பீங்க, அது மறந்து போன ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நீங்கள் இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். என்ன ஜபத்தை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க, அது நடக்கலை அப்படின்ட்டு அதை அப்படியே கைவிட்டுட்டீங்க. அந்த ஜபத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறேன். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு ஜபமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை அப்படி நடந்து அது உங்களுக்கு பழகி போயிடுச்சு. இந்த மனுஷன் இப்படி தான், இல்லை இந்த பெண் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு இருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைகள் முரட்டாட்டம் பிடிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். இல்லை குடிப்பழக்கத்திற்கோ இல்லை மற்ற விதமான போதைப் பொருள்களுக்கு அடிமை உள்ளவர்களாக இருக்கலாம். இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யாருடைய ரட்சிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இல்லை கோர்ட் கேஸ் ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதை செஞ்சுட்டே இருந்தீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னோடனே அதை மறந்துட்டீங்க. அதை இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஞாபகப்படும்படியாக
இப்பொழுதே அந்த அந்த ஜபத்தை நினைவுபடுத்துவார். அதை நீங்கள் உங்கள் உள்ளத்திற்கு உங்கள் எண்ணத்திலே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். அதற்கான பதில் இப்பொழுதே பரலோகத்திலிருந்து ரிலீஸ் செய்யப்படுவதாக. இப்பொழுதே அதை நான் ரிலீஸ் செய்கிறேன். அதை நான் அந்த பதில் உண்டாவதாக என்று கட்டளை இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என்ன ஜபமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடினமான ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் சரி பரவாயில்லை. கர்த்தருக்கு ஆகாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அந்த ஜபத்திற்கான பதில் இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஓ ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், பரலோகத்திலே எவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குமோ அவைகள் பூலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவரே, இந்த ஜபத்திற்கான பதில் பரலோகத்தில் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய தனித்தனியான ஜபங்கள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடியினால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் நான் இப்பொழுதே அந்த ஜபத்திற்கான பதில் இங்கே கட்டவிழ்க்கப்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, அது எந்த பிசாசோ எந்த மனிதனோ யாரும் தடை செய்ய முடியாதபடினாலும் உங்க நன்றி செலுத்துகிறேன். அந்த பதிலை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு விசுவாசிங்க. அந்த பதிலை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிங்க. ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் அந்த இடத்திலே அந்த கால் நடக்க முடியலன்னா நடக்க முடியுது அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. குழந்தை இல்லைன்னா உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. ஓ, அந்த பதில் ஏனென்றால் ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பதில் உங்களுக்கு உண்டாகிவிட்டது. அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது என்ற அந்த தூதன் இப்பொழுது இங்க இறங்கி பக்கத்துல உங்க மேல தோல்ல கையை போட்டு கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறான். இப்பொழுதே அந்த பதில் உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று மகனே. இப்பொழுதே அந்த பதில் உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று மகளே. அதை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், நீங்க அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படியா நீங்கள் அடுத்தபடியாக உங்கள் குடும்பமாய் எதற்காக ஜெபித்தீர்கள் அதை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அதற்கான பதிலும் இப்பொழுதே இறங்கி வருவதாக. அதற்கான பதிலை நான் ரிலீஸ் பண்றேன். அதற்கான பதிலை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்கே அது கட்டப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே அது கட்டவிழ்க்கப்பட்டே ஆக வேண்டும். ஆமென், ஆமென். அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் அந்த கர்ப்பத்திலே குழந்தையை நீர் வைத்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற சகல விதமான வியாதிகளும் இப்பொழுதே நீங்கி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேன்சரா இருந்தாலும் சரி, சிறிய தலைவலியா இருந்தாலும் சரி தோள்களிலே இருக்கிற வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே முட்டு வலி, ஆண்டவரே அப்பா இடுப்பு வலி, எந்த விதமான வலியா இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது விலகும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடியும் வராது அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, வியாதியை கொண்டு வருகிற அந்த பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்த வல்லமை விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வீட்டில் இருக்கிறவர்களா இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது தொட்டுக் கொண்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக சபையாக நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்கள், சபையாக எதற்காக ஜெபித்தீர்கள் அதை உங்கள் கண்கள் முன்பதாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். கண்கள் முன்பதாக கொண்டு வாங்க. எதற்காக ஜெபிச்சீங்க சபையா? பெண்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து இந்த இடத்துல ஜெபிச்சீங்கல்ல, ஆண்கள் உங்கள் வீடுகளிலே சேர்ந்து ஜெபிச்சீங்கல்ல, ஓ அதை நீங்கள் நினைவு பண்ணுங்கள். அதை இப்பொழுது நினைவுக்குள் கொண்டு வாருங்கள். கர்த்தர் அதற்கான வேண்டுதலும் கேட்கப்படுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த வேண்டுதலும் கேட்கப்படுது என்று சொல்லுகிறார். 3 விதமான ஜபங்களுக்கான பதில்களோடு தூதர்கள் இந்த இடங்களிலே இறங்கி இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது மகளே. சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு அனுப்பி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ அவர்கள் மனதில் இருந்த கலக்கங்களையும் ஆண்டவரே தகப்பனை பயங்களையும் நீக்கி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அனுப்புகிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் நீ சொன்னபடியே ஆண்டவரே, ஒவ்வொரு அவர் மறந்து போன ஜபங்களுக்கான பதில்களை நீர் கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. அப்பேற்பட்ட சாட்சிகள் இந்த இடத்திலிருந்து எழுப்பப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சாட்சிகள் நிமித்தமாக அநேகர் தொடப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த சபையை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. அது மாத்திரமல்ல, பாஸ்டருக்காகவும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.